மகா பெரியவாச்சரணம். கண்ணனின் நாமங்கள், அந்த பெருமாளின் நாமங்கள் கேட்க கேட்க இனிமை. அதன் பொருளை தெரிந்து கொள்ள நம்முடைய இந்த பிறவியே பெரிய பயன் பெற்றது போல நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு நாமாவினுடைய பொருளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நாமம் பூதபவ்ய பவத் பிரபவே நமக அப்படின்னு சொல்றது. இதற்கு அழகாக எதற்காக இந்த நாமம் வந்தது, இதற்கு தொடர்புடைய ஒரு சரித்திரம் இருக்குமே. இப்போ அதை நம்ம படிக்க போறோம். ரோமேஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி இருக்கார். இந்த ரோமசர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதற்காக இந்த பெயர் வந்துச்சு? உரோமசர் அப்படின்னு சொல்றது, ரோமங்கள் நிறைந்தவர் அப்படின்னு. அப்ப இதை கேட்டோடனே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவருடைய உடல் முழுவதும் கரடி போல ரோமங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு. அவர் வேதங்களை நல்ல திறம்பட ஓதி அழகா படிச்சு அவ்வளவுக்கு சக்தினா சக்தி, அவ்வளவு அதீந்திரியமான சக்தி இருக்கு அவருக்கு. ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம். ஒரு நாள் ஒரு ஜோதிடர் ஒரு ரோமசரிடம் சொல்றாரு, உங்களுடைய ஆயுட்காலம் உங்கள் ரோமத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்க முடியல. அப்போ உடனே அவருக்கு ஒரு ஆர்வம். இந்த ஆர்வத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மா கிட்ட தான் இதை கேட்க முடியும். அதனால அவர் என்ன பண்றாரு, அவருக்கு தான் அதீந்திரமான சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியினால தன்னுடைய தவ வலிமையால பிரம்மாவின் உலகமான சத்தியலோகத்துக்கு போறார். அங்குள்ள வாயில் காப்பாளர்கள் என்ன சொல்றாங்க, பிரம்மதேவர் பூஜையில இருக்காரு, 1 மணி நேரம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கும் அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய அந்த காலத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய காலத்திற்கும் எடுக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ பூஜை முடிந்த பின் ரோமசரை பிரம்மா கூப்பிடுகிறார். வாரும் மாமுனியை, உங்களது தவ வலிமையால் சத்தியலோகம் வரை வந்தமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் என்னை காண வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இப்போ பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறார், ஒரு ஜோதிடர் என்னுடைய ஆயுட்காலம் என்னுடைய ரோமங்களுடன் தொடர்புடையதுன்னு சொன்னாரு, அது ஏன் அப்படி இருக்கு, அதுக்கு என்ன தாற்பயம்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய தலையெழுத்தை பார்க்கிறாரு. பார்த்த உடனே பிரம்மா சொல்றாரு, உங்க தலையெழுத்து எவ்வாறு இருக்கிறது என்று எனக்கு சொல்ல தரவில்லை. இது நான் தான் எழுதினேனா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. இதை நல்லா ஆராய்ஞ்சு சொல்லணும் அப்படின்னா எனக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும், உங்களால காத்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. ஆகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றார் பிரம்மா, ஆனா மகரிஷிய, பூமியில் உள்ள காலக்கணக்கு வேறு, பிரம்மலோகத்தின் காலக்கணக்கு வேறு. நான் பூஜை செய்யும் போதும் 1 மணி நேரம் நீங்க சத்தியலோகத்துல இருந்தீங்க. அப்பவே பூமியில என்ன ஆச்சு அப்படின்னா 35,78,40,40,000 வருடங்கள் கழிந்து விட்டன. அப்போ உங்க பூமியில இருக்கக்கூடிய நாடு, ஊர், வீடு, உறவு அப்படின்னு எல்லாரும் இப்போ அடியோடு மாறி இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் 30 கோடி வருஷம் முடிஞ்சிடும், பரவாயில்லையான்னு கேட்குறாரு. அதை கேட்டவுடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆகி போயிடுச்சு. அப்போ பூமிக்கு பார்க்குறாரு, பிரம்மதேவர் கூறியபடி 35 கோடிக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கழிந்து விட்டிருந்தன. அவரது நாடு, ஊர், வீடு இதெல்லாம் எங்க இருக்குன்னே அவருக்கு தெரியல. அதாவது சத்தியலோகத்தில் சொல்லுவாங்க 1 மணி நேரம் அப்படிங்கிறது பூமியில சுமார் 35 கோடி வருடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சத்தியலோகத்தின் கணக்குப்படி 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட பிரம்மாவின் வாழ்நாள் பூமியில் கணக்குப்படி எவ்வளவு நீண்டதாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்ப தன்னுடைய ரோமத்துக்கும் ஆயுளுக்கும் உள்ள தொடர்பை அறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையை விட்டுறார். எவ்வளவு நீண்ட ஆயுளை உடைய பிரம்மாவை விட நீண்ட ஆயுளை நமக்கு கிடைக்கணும், நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப பெருமானுடைய நாமம் பூதபவ்ய பவத் பிரபவே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநாமத்தை சொல்லி அவனை தியானிக்க தொடங்குகிறார். கொஞ்ச காலம் கிடையாது, பல ஆண்டுகள் கடும் தவம். அவருடைய தவத்துக்கு மிச்சம் எம்பெருமான் என்ன பண்றாரு, காட்சி கொடுத்துறாரு. என்ன வேண்டும் அப்படின்னு சொல்றவிட, பிரம்மாவை விட நீண்ட ஆயுளை அடியேனுக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரி, எதற்காக அவ்வளவு கேட்குற அப்படின்னு கேட்டவொன்னே, நீ இந்த பூமியில எவ்வளவு திவ்ய தேசங்கள்ல எழுந்திருக்கிறாய், அதையெல்லாம் நான் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு திருத்தலத்திலும் உன்னுடைய திருவிழாக்கள் நடைபெறுது, அதையெல்லாம் நான் கண்டு கழிக்கணும். ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் தங்கியிருந்து உன்னை வணங்கி உனக்கு தொண்டுகள் புரிய ஆசைப்படுகிறேன். அதற்கு நீ 100 ஆண்டுகள் ஆயுள் கொடுத்தாலும் எனக்கு போதாது.
அதனால் பிரம்மாவின் ஆயுளை விட மிகுதியான ஆயுளை எனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று உரோமசர் சொல்கிறார். அவர் பதிலை கேட்டு திருவுள்ளம் முகந்த திருமால், பிரம்மாவின் ஆயுள் சத்தியலோகத்தின் கணக்குப்படி 100 ஆண்டுகள். அது முடிந்ததும் வேறொரு பிரம்மதேவர் அந்த பதவிக்கு வருவார். இப்படி ஒவ்வொரு பிரம்மாவின் ஆயுள் முடியும் போதும் உங்கள் தேகத்திலிருந்து ஒரு ரோமம் கீழே விழும். இனி உங்கள் உடல்களில் ரோமங்களே இல்லை என்ற நிலையில் ஏற்படும் வரை நீங்கள் ஜீவித்திருப்பீர்கள் என்று அருளி செய்தார். இப்பொழுதுதான் அவருக்கு அந்த தொடர்பு புரிந்தது. இப்படி அவர் வழிபட்ட நாமம் தான் இது. மகாபெரியவா சரணம்.